இந்த நாளிலும் 2ஆம் நாள் செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அன்பு ஐயா டென்சிங் டேனியல் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்கள். நேற்றைய தினத்திலே 2 மணி நேரம் கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். கர்த்தர் வல்லமையான வார்த்தைகள், வெளிப்படுத்தலின் காரியங்கள், அநேக தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் அவர்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார். இந்த நாளிலும் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருப்பது மகிழ்ச்சி. நாம் கரங்களை தட்டி ஐயா அவர்களை வரவேற்போம். அல்லது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளை ஆண்டவர் இயேசு நம்மத்தில் வரும்படி அவருடைய சமூகத்தில் வந்து பிரார்த்தனை செய்வோம். அவர் வருவார். மகாகவி கிருஷ்ணபிள்ளை அவர்கள் பாடிய பழம்பெரும் கீர்த்தனை பாடலை பாடி நாம் பிரார்த்தனைக்கு நேராக கடந்து செல்வோம். பரனே பரம்பரனே பரம்பொருளே பரஞ்சோதி, பரனே பரம்பரனே பரம்பொருளே பரஞ்சோதி, புறநாடிய விசுவாசி உவந்தாதரம் புரியும் பெருமானடியேனோ பெரும் பாவி பிழைப்பட்டேன், சரணாடி வந்தடைந்தேன் ஒரு தமியே கடைக்கனியே, பரனே பரம்பரனே பரம்பொருளே பரஞ்சோதியே. குணக்கேடன் மிக கொடியன் கொடுப்பாவி, ஏதாகிலும் நன்றொன்று எனினும் புறக்கணியாது, ஓதார் குணக்கேடன் மிக கொடியன் கொடுப்பாவி, ஏதாகிலும் நன்றொன்று எனினும் புறக்கணியாது, ஆதார சர்வேசா பனவரதா வருணாதா, பாதார விந்தஞ்சேந்தனை பரிவாய் கடைக்கனியே, பரனே பரம்பரனே பரம்பொருளே பரஞ்சோதி. வந்துண்டு சுகித்து சுகம் வேணி, காலத்தையும் கழித்தேன் உயர் கதி கூட்டும் ரச்சன்யா, தோலத்தையும் வந்துண்டு சுகித்து சுகம் வேணி, காலத்தையும் கழித்தேன் உயர் கதி கூட்டும் ரச்சன்யா, மூலத்தனி முதலே கடை மூச்சோடுகும் முடுகி, முகத்தாருளி திகழ கடைக்கனியே, பரனே பரம்பரனே பரம்பொருளே பர
கிருபாகர கருணாகர கிளர் பொன்னிய பொறுப்பே பெருமாவடியேன் செய்பிழை பொறுத்தென்னுய பெருகா கிருபாகர கருணாகர கிளர் பொன்னிய பொறுப்பே பெருமாவடியேன் செய்பிழை பொறுத்தென்னுய பெருகால் மறுவார்த்தரு குரு சிந்திகழ்வதனாம் புஜமும் திருநாம மந்திரமும் மகிழ்ந்திகழ கடைக்கனியே பரனே பரபரனே பரம்பொருளே பரஞ்சோதி புறநாடிய விசுவாசி உவந்தாதரம் புரியும் பெருமானடியேனோ பெரும் பாவி பிழைப்பட்டேன் சரணாடி வந்தடைந்தேன் ஒரு தமிழே கடைக்கனியே பரனே பரபரனே பரம்பொருளே பரஞ்சோதி வானாதி வானங்களுக்கு மேலாக தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா பரனே பரம்பருவனே பரம்பொருளே பரஞ்சோதி பரஞ்சோதியே பராபர வஸ்துவே என்றும் உயிரோடு இருக்கிறவரே எங்கள் மத்தியில் இறங்கி வந்தருளும் நீசனை மறைத்திரளும் நீர் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவரே அடியனையும் இந்த மண்டபத்தையும் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன் சகல சத்துக்கள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன் பிசாசுக்கள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே ஆமென் ஆமென் உட்காரலாம் இயேசு நல்லவர் ஆமென் இயேசு உயிரோடு இருக்கிறார் எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சங்கீதம் 19:8 வாசிக்க கேட்கலாம் கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதா கைகளை தட்டுங்கள் கர்த்தருடைய நியாயம் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய ஆறுதல் ஒரு மனிதனுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது வாழ்க்கையிலே நமக்கு பலவிதமான சந்தோஷங்கள் வருவது உண்டு சில சந்தோஷம் கொஞ்சமா இருக்கும் சில சந்தோஷம் ஸ்மாரா இருக்கும் சில சந்தோஷம் தாங்க முடியாது சந்தோஷத்துல கையும் ஓடல கால் ஓடல குழந்தைங்க இருந்தா துள்ளி கொதிப்பாங்க பாருங்க நான் வெளிநாடு போயிட்டு வரும்போது என் பேரன் ஒரு 1.5 வயசு 3 வயசு இருப்பான் அப்போ கார் நின்ன உடனே தாத்தா வந்துட்டா ஒரே குதியா குதிப்பான் அவனுக்கு ஒரு சந்தோஷம் தாத்தா வந்துட்டா தாத்தாவை பார்க்கறது மட்டும் சந்தோஷம் இல்ல தாத்தா கூடயே என்ன வரும் சொல்லுங்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் வந்துடும் எங்க அப்பாவுக்கு 86 வயசு எங்க அப்பா என் மகன் வந்துட்டான் குதிப்பாரா குதிக்க மாட்டாரு ஆளுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் ஃபீல் ஆண்டவருடைய வருகை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆவியிலே முதிர்ந்தவர்கள் ஆத்மாவிலே சந்தோஷப்படுவார்கள் கைகளை தட்டி இன்றைக்கு பிறந்த குழந்தைகள் மறுபிறப்படைந்தவர்கள் குதிப்பார்கள் கையை தட்டுங்களேன் ஒரு அல்லேலூயா குழந்தைகள் எல்லாம் குதிப்பாங்க ஆவியில் முதிர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் இதயத்தில் அடக்கி வைத்துக் கொண்டு ஆத்மாவிலே சந்தோஷப்படுவார்கள் கர்த்தருடைய நியாயங்கள் இதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது இந்த வார்த்தைக்கு இணையாக உலகத்தில் ஒன்று சொல்ல முடியாது இந்த வார்த்தை தேனிலும் தேனிலும் அதிக மதுரம் உள்ளது இந்த வசனம் ஒரு மனிதனை சந்தோஷமாக்குகிறது வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒன்று ஒரே மனிதனுக்கு இன்பம் மட்டுமே வருவதும் இல்லை துன்பம் மட்டுமே வருவதும் இல்லை மாறி மாறி வரும் சகோதரி சாரா நவ்ரோஜி ஒரு பாட்டில் இப்படி சொன்னாங்க இன்பமும் துன்பமும் உன்னை சோதிக்கும்
என்ன சோதிக்குமா? இன்பமும் சோதிக்குமா, துன்பமும். எனக்கு துன்பம் சோதிக்கும்னு தெரியுங்க, இன்பம் சோதிக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்பமும் சோதிக்கும், தலகால் புரியாம போயிடும், நிலை தடுமாறி விடுவோம். துன்பம் வளரும் பொழுது தளர்ந்து விடுவோம், இன்பம் வரும் பொழுது தன் நிலை மறந்து விடுவோம். இந்த ரெண்டு சோதனையிலும் ஸ்ட்ராங்கா நிக்கிறவன் தான் தேவ வார்த்தையில நிக்கிறவன். கைகளை தட்டி இன்பமும் துன்பமும் சோதிக்கும், என்ன வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். ஆனந்தமாய் செட்டை விரித்து ஆகாயத்தில் பறந்து மகிழ்வுறும் காலத்திலும் நான் உம்மை கிட்டி சேர்வேன் என்று சந்தியாக ஐயர் பாடினார். தேவனே நான் உம்மண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். அதே சந்தியாக பாடுறாரு, மாவலிய கோரமாக மண் சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாய் மண்டை சேர்வேன். கொடூரமான சிலுவையிலே வைத்தனை அரைந்து கொண்டு சித்திரவதைப்பட்டாலும் கோவே, அந்த இடத்துல ஒரு புகழ் பாடுறார் அவருக்கு, அரசனே உம்மை நான் நெருங்கி சேர்வேன். கைகளை தட்டி இப்ப ரெண்டு நேரத்தில் ஆனந்தமாய் செட்டை விரித்து ஆகாயத்தில் பறந்து மகிழ்ந்தாலும் உம்மை நான் சேர்வேன், சிலுவையிலே அரைந்து என்னை கொன்று போட்டாலும் அப்பொழுது நான் உம்மை கிட்டி சேர்வேன். தேவனே இன்னும் உன்னை நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில் பரலோகத்தில் உண்மை இல்லாமல் வேறு யாருண்டு? பூமியில் உண்மை தவிர வேறு விருப்பமில்லை. கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட ஜனமாம் நீங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளா நீங்கள், அபிஷேகம் பெற்றவர்களாம், ஞானஸ்தானம் பெற்றவர்களாம், அந்நிய பாஷை பேசுகிறவர்களாம், தேவனுடைய ஊழியத்தை சத்தியத்தின்படி செய்கிறவர்களாம். நம்முடைய வாழ்க்கையின் தராதரம் எப்படி, எந்த தரம், குவாலிட்டி நாட் குவான்டிட்டி, குவாலிட்டி எப்படி இருக்கிறது என்பதை தினந்தோறும் தற்பரிசோதனை செய்ய வேண்டும். நம்ம ஊர்ல குழந்தை பிறந்து 3வது மாசத்துல குப்பரை விடும். எல்லா ஊர்லயும் உள்ளத்தனை செய்யும், குப்பரை விடும். மதுரை பக்கம் இங்கே எப்படியே தெரியாது, குழந்தை குப்பரை விழுந்துருச்சுன்னா எல்லா வீட்டுக்கும் சாக்லேட்டு, கேக்கு, ஸ்வீட் கொடுப்பாங்க. எதுக்கு கொடுப்பாங்க? என் பிள்ளை குப்பரை விழுந்துருச்சு, ஏன் சந்தோஷம், இனிமே அவன் தவழ்ந்துருவான், அதுக்கப்புறம் எழும்பி நின்றுவான், ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு அவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சந்தோஷம். 3 மாசத்துல ஒரு குழந்தை குப்பரை விழுந்தா ஸ்வீட் கொடுக்கலாங்க. இது 30 வருஷமாவே குப்பரையப்படுத்திருக்கு. பிரதர் ஸ்வீட் எடுத்துக்கங்க, என்னவா என் பையன் குப்பரைப்படுத்திருக்கான், வயசு என்னங்க? 35 வயசுங்க. செருப்படுத்த அடிக்க மாட்டான். கிறிஸ்தவர்களாம், ரட்சிக்கப்பட்டவர்களாம், அபிஷேகம் பெற்றவர்களாம், தேவனுடைய பிள்ளைகளாம் நாம் குப்பரைப்படுத்திருக்கோமா, நிமிர்ந்திருக்கிறோமா என்பதை இன்றைக்கு ஆராய போகிறோம். கைகளை தட்டி நிமிர்ந்திருக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாளுக்கு நாள் விருத்தி அடையுங்கள், நாளுக்கு நாள் உங்களை உள்ளம் புதிதாக மறுரூபமாகுங்கள், தேவனுடைய வார்த்தையில வளருங்கள். ஏதோ கூட்டங்களுக்கு போனோம், பைபிள் ஸ்டடிக்கு போனோம், இப்படிப்பட்ட கூடைகளுக்கு வந்தோம், வசனங்களை கேட்டோம் 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 என்று இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு விட்டு போவதற்கு அல்ல. உங்களை உருவாக்குகிற ஒரு இடம் இது. கைகளை தட்டி உங்களை உருவாக்குகிற ஒரு இடம். ஒவ்வொரு ஸ்டேஜிலும் குழந்தை ஒன்று சாப்பிடும். 1 வயது வரை தாய்ப்பால் கொடுப்பது குழந்தைக்கு நல்லது. அதே குழந்தை 10 வயசு வரை தாய்ப்பாலே குடிச்சுக்கிட்டு நல்லா இருக்குமா சொல்லுங்க? லிக்விட் மட்டும் தான் கொடுக்க முடியுமா? லிக்விட் ஃபுட்டா, சாலிட் ஃபுட்டா? கரைச்சி தான் வாயில் விடாம உயிர் இல்லைன்னு அர்த்தம். படுத்த படுக்கையில் கோமா ஸ்டேஜில் கிடக்கிற தொண்டை வழியை டீ போட்டு போடுறாங்க. நீங்கள் பலமான ஆகாரத்தை இல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்களே, நீங்கள் திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியாயிருங்கள். கைகளை தட்டி நீங்கள் பலமான ஆகாரத்தை சாப்பிடலாய் மாற வேண்டும். ஊழியர்களை பார்த்து எடை போடுகிறது நம்முடைய மனம். எடை போடுறதை விட்டு விட்டு நம்மை எடை போடுவோம், நம்மையே தற்பரிசோதனை செய்வோம். நாம் கிறிஸ்துவோடு எவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனோடு நாம் எப்படி இருக்கிறோம் என்பது இன்றைய கேள்வி. அப்ப நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறோம். உம்முடைய நியாயங்கள் என் இருதயத்தை என்ன செய்து சந்தோஷப்படுத்துகிறது. 40 ஆண்டு ஊழியத்தில் ஸ்டேஜில் நீங்க வீடியோ பாருங்க, யூடியூப் டென்சிங் சேனல் போய் பாருங்க. எங்கேயாவது நான் ஒரு அந்நிய பாஷை பேசியிருப்பேன். நான் அந்நிய பாஷை பேச மாட்டீங்களா பிரதர்? பேசுவேன், உங்களை விட அதிகமாய் பேசுவேன். எப்ப பேசுவேன் தெரியுமா? என் தனி ஜபத்தில் பாட்டு பாடும் போதா? இல்லை,
ஜெபம் பண்ணும் போதா? இல்லை. பிரசங்கம் எடுக்கும் போதா? இல்லை. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு 3 மணி நேரம் உருண்டு உருண்டு அபிஷேகத்தை நிரம்புவேன், கைகளை தட்டி. ஏன்னா அந்த வார்த்தை உயிரா உள்ள வரும். பார்த்துக்கங்க, இந்த வார்த்தையை வாசித்து தியானிக்கும் பொழுது என் உள்ள மணல் கொண்ட. உங்க வாழ்க்கையிலே வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வசனம் தான் தெய்வம். எங்கேயாவது இயேசுநாதர் படம் இருக்கா? இங்க பாத்தீங்களா? இல்ல. சர்ச்சிலும் இல்ல தம்பி, இல்ல. சிலுவையில் அறைஞ்ச இயேசுநாதர் இல்ல. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லாவிட்டால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. அப்ப எது சார் தெய்வம்? நான் 33 கோடி தேவர்களை ஆராதித்தவன். தமிழ் படிக்க என்ன அக்ரஹாரத்தில் விட்டாங்க. அதனாலதான் என் ஸ்லாங் வந்து அந்த பிராமின் ஸ்லாங் அடிக்கடி. நான் பிராமணன் இல்ல, அக்ரஹாரத்தில் விட்டாங்க. இங்க படிக்கும் போதும் அக்ரஹாரம் தான். கேரளாவில் பாலக்காட்டில் படிக்கும் போது கல்பாத்தி பிராமின் அக்ரஹாரத்தில் தான். அதனால தமிழ் நான் பேசும் பொழுது அந்த ஸ்லாங் வந்துடும். மற்றவங்க எல்லாம் எங்க அப்பா மாதிரி தான் ஏழை ஏழைன்னு தான் பேசுவாங்க வீட்டில். அப்ப நம்முடைய வார்த்தைகள்ல, வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறோமா என்பதுதான் கேள்வி. இந்த தெய்வத்தை நம்ம எங்கேயுமே பார்த்ததில்ல. நான் உருவ வழிபாடு செய்தவன். அநேக தெய்வ விசுவாசத்திலிருந்து ஏக தெய்வ விசுவாசத்துக்கு வந்தவன். கையை தட்டுங்களேன். அநேக தெய்வ விசுவாசத்திலிருந்து ஏக தெய்வ விசுவாசத்துக்கு வந்தவன். நாமளும் அநேக தெய்வ விசுவாசத்திலிருந்து ஏக தெய்வ விசுவாசத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, பண ஆசை, மற்றவனை கெடுக்கிறது, தூசிக்கிறது என்கிற விக்கிரக ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப எது சார் தெய்வம்? வார்த்தை தான் தெய்வம். கைகளை தட்டுங்க. எது சார் நாங்க காண்ற தெய்வம், பார்க்கிற சாமி எதுக்கு சார்? பைபிள் தான். பைபிள் அந்த பேப்பர்ல நான் சொல்றது, அதில் எழுதப்பட்ட வார்த்தை. வாக்யோவை பிரம்மா, சப்தோவை பிரம்மா, சப்தாட்சர பரபிரம்மா. வார்த்தை தான் தெய்வம், சவுண்ட் தான் தெய்வம், குரல் தான் தெய்வம். அந்த வார்த்தை என்றென்றைக்கும் அழியாதது. கைகளை தட்டி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தையே தேவனாயிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 19:13 அல்லது 13:19 வாசித்து பாருங்களேன். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. எடுத்தாச்சா? யாராவது எடுத்தீங்களா? அதிகாரம் சொல்லிட்டு வாசிங்க. 19:13 வாசிங்க. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் என்னவாம்? தேவனுடைய வார்த்தை என்பதே. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால்தான் இன்னைக்கு சபைகள் வியாபாரிகளாய் மாறிவிட்டார்கள், கார்பரேட்டாய் மாறிவிட்டது, அலங்கோலமா இருந்தா அருவருப்பா இருக்குது. இன்னைக்கு புறச்சாதிகளுக்குள்ளும் தேவனுடைய பிள்ளைகளுடைய கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வார்த்தையை பிடிச்சுக்கங்க, வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுங்க, உங்களை தற்பரிசோதனை செய்யுங்கள். இந்த வார்த்தையின்படி என் வாழ்வு இருக்கிறதா என்பது தினந்தோறும் நான் என்னை தற்பரிசோதனை செய்வேன். நேற்று சொன்னேனே, ஐயா என்னை பார்க்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் கேட்பார், எனக்குள்ள ஏதாவது மாற்றம் இருக்கா ஐயா அப்படின்னு கேட்பார். தன்னை பரிசோதனை செய்வது அது. இன்னைக்கு ஸ்தாபனம் வந்துருச்சு, பெரிய பிஷப், அதுக்கு மேல ஆயிட்டேன், அந்த மாதிரியே தான் இருக்கனா, எனக்குள்ள பெருமை ஏதாவது வந்திருக்கிறதா என்று கேட்பார். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தானே தெரியும். இல்லை ஐயா, கர்த்தர் உங்களை அப்படியே வைத்திருக்கிறார், அப்படியே வைத்திருக்கிறார். நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள், அப்படியே இருங்கள். கைகளை தட்டி அப்படியே இருங்கள். தாழ்மைக்கு உண்டான பரிசு ஐஸ்வர்யமும் ஜீவனுமாம். கைகளை தட்டி கிறிஸ்து இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்பதை அல்லாமல் வேறொன்று குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் நிறைவாகுமா? யோவான் 16:24 சொல்லுகிறது, என் பிதாவிடத்தில் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். சந்தோஷம் இல்ல, சந்தோஷம் எப்படி இருக்கும்படி? நிறைவா இருக்கும்படி. ஒரு அப்பாட்ட ஒரு பையன் 100 ரூபீஸ் கேட்டு 100 ரூபீஸ் கொடுத்துட்டா சந்தோஷம். 100 கேட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டாருன்னா நிறைவான சந்தோஷம். கேளுங்கள், அப்பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் கொடுப்பார். கைகளை தட்டி. அப்பா 100 ரூபாய் கேட்டா 100 ரூபாய் எந்த அப்பா கொடுக்கறதில்ல, கொஞ்சம் கூடுதல் கொடுப்பாரு.
சில கஞ்சன பிசுனாரி இருக்கான், அவன் வேணா அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்காதவன் கொடுக்கலாம். ஆனா அப்பா தன்னை விட ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி தன் மகனை தன் மகளை செருப்பு தைக்கத்தான் வரணும்னு நினைப்பானா? சொல்லுங்க, சத்தமா பேசணும், மைக் அங்க தலைக்கு வந்துடும் இல்லாட்டி. சொல்லுங்க, செருப்பு தைக்கணும் தான் நினைப்பானா? என்ன நினைப்பான்? என் பிள்ளைய கலெக்டர் ஆக்கணும் சார், என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும் சார் சொல்லுவானா இல்லையா? அப்போ இயேசுநாதரும் அப்படித்தான் அவரை விட உயர்ந்த இடத்தில் நீங்க இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோவான் 14:14 எனவே தான் இயேசு சொன்னார், என் நாமத்தில் நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். If you shall ask anything in my name, I will do it. இயேசு என்ற என் பெயரில் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். தகப்பனிடத்தில் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? நேசலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சகல ஜீவன்களும் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நீ கையை திறக்க, கையை அவைகள் என்ன செய்யுதான்? திருப்தி ஆகிறது. கையை தட்டுங்களேன். சாப்பிடுறதுன்னு இல்லை, வாங்கி கொள்றதுன்னு இல்லை, என்ன ஆகுதான்? சாப்பாடு போடுறது வேற, திருப்தியா போடுறது வேற. 4 பருக்கையை போட்டு நல்லா சாப்பிடுங்க அம்மாங்க, அவன் வலிச்சு ஒரே நக்கல் நக்கிடுவான். இந்த இவங்க ஒரு நாசிரத்துக்கெல்லாம் போனா 4 பருக்கை தான் விடும். சிலவன் சாப்பாடு கேட்பா பாருங்க, கொஞ்சமா போடுங்க. எவ்வளவு? கொஞ்சமா போடணும். நீங்க சாப்பிடுறத பார்த்தியா நான் மயக்கம் வந்திருக்கு எனக்கு, வேர்த்து கொட்டி. கோல்டன் கேட்டாரு, மாமா உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்? வெரைட்டியா சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு தோசை போதும். காலையில் என்ன மாமா சாப்பிட்டீங்க? ஒரு தோசை. சஃபிஷியன்டா போதுமா? அதே அதிகம். இவங்க கிட்ட மட்டும் அப்படி கேட்டுறாதீங்க தயவு செய்து. மத்தியானம் பிரியாணியா? எல்லாரும் சாப்பிட்ட பிறகு கொடுங்க, சாப்பிட்ட அப்புறம் கொடுங்க. எப்படித்தான் சாப்பிடுவாங்க? புள்ள ஒரு இந்த குகையில போடுறது மாதிரியே போட்டுக்கிட்டு பாருங்க. இன்னைக்கு சாப்பாடெல்லாம் தூக்கியா ஒரு 10 ஒரு டபரால் வச்சுட்டு 1 2 இவங்க 2 பேரையும் உட்கார வச்சுட்டு சாப்பிட்டுட்டு பக்கிய கொடுங்கனுங்க. வந்துச்சுன்னா பாக்கியம் தான். அதை கொடுக்கும் பொழுது திருப்தியா கொடுக்கணும். அல்லேலூயா. சாப்பிடுங்க, கொஞ்சம் வாங்கிக்கங்க. சாப்பிடும் போதே போதுமா போதுமான்னு ஒரு வீட்டுக்கு போனேன். பெரிய வியாபாரி அவர், பார்த்தீங்கன்னா மதுரையிலே பெரிய வியாபாரி, பயங்கர பணக்காரர். நான் வீட்டுக்கு போயிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஒரு 4 இட்லி தான் டேபிள்லே இருக்கு மொத்தமே. புருஷனும் பொண்டாட்டி குழந்தையும் இல்லை. அதை இட்லி இடிக்க வச்சு ஒரு இட்லி அப்படி வைக்குது. அப்ப போதுமா? எத்தனை இட்லி வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு போதுமா? இரு சாப்பிட்டுக்கிறேன் அவரு. அப்புறம் இந்த முட்டை ஒண்ணு வந்து அவிச்சு பாயில் பண்ணி இந்த எக் கட்டர், இந்த பாயில் பண்ண எக் கட்டரை கட் பண்றதுக்குன்னு பார்த்துருக்கேடா, இந்த கம்பியா இருக்கும். ஒரு 10-40 பீஸா அதை கட் பண்ணலாம். அதுல கட் பண்ணி இலையா வச்சிருக்கு. அதையும் இடுக்கி வச்சுட்டு ஒரு பீஸ் எடுத்து வைக்கும். இலை பேப்பர் மாதிரியே. போதுமாப்பா? இல்ல கொலஸ்ட்ரால் ஒண்ணு போதும். ஹஸ்பண்ட் ஜாடிக்கேத்த மூடி. ஒரு அம்மா என்ன செய்யும்? புருஷனுக்கு 4 இட்லி, தனக்கு 4 இட்லி, அளவா தான் அவிக்கும், வேஸ்ட் ஆயிருமா. இப்போ ஒரு நாள் திடுதுப்புன்னு ஒரு விருந்தாளி வந்துட்டாரு. சாப்பாடு கொடுக்காம அனுப்பவே முடியாது. என்னடா ஆசையே, இந்த பையன் திங்க வந்துட்டானே அப்படின்னு நினைச்சிச்சு. சரின்னு புருஷனுக்கு முதல்ல 2 இட்லி வச்சுச்சு, அப்புறம் 2 இட்லி இவருக்கு வச்சுச்சு. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து 4 இட்லி யாருக்குள்ளது இருக்குது? மனைவிக்குள்ளது இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட்ல ஹஸ்பண்ட் 2 இட்லி சாப்பிட்ட உடனே ஹஸ்பண்ட் கடை திறக்க போனோம். நம்ம இட்லி 2 கொடுத்துட்டு 2 மட்டும் சாப்பிட்டு சமாளிச்சுக்குவோம் அப்படின்னு 2 இட்லி எடுத்து இப்படி வைக்க போச்சு. வைக்க போனது புருஷன் யோசிச்சா, நமக்கு 2 வச்சுட்டா இன்னும் 2 தான் அவளுக்கு இருக்கும், நமக்கு 2 வச்சா அவனுக்கும் 2 வைக்கணும். அதனால யோசிச்சுட்டு சொன்னா, ஏடி லூசா நீ, 2 இட்லிக்கு மேல மனுஷன் சாப்பிடுவானா? இவருக்கு வை. 2 இட்லிக்கு மேல மனுஷன் சாப்பிடுவானா? இவருக்கு வை. அவரு எனக்கு வேண்டாங்க போதுங்க. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் ஏழை வியாபாரம் உண்டு, வாரி இறைத்தும் ஏழைகளுக்கு கொடுத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. கைகளை தட்டி வாரி இறைத்தும் ஏழைகளுக்கு கொடுத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு.
ஆண்டவர் கையை திறந்தால் எப்படி கொடுக்கிறாராம்? திருப்தியாய் கொடுப்பார். கைகளை தட்டி திருப்தியாய் கொடுக்கிறவர். சகல ஜீவனும் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நீர் கையை திறக்க அவைகள் யாவும் திருப்தியாகும். அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று அவருக்கு ஒரு பேருண்டு. 1991ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் மதுரையிலே இயேசு மரவார் அலுவலகத்தை தொடங்கினார். அது ஒரு பிராமின் வீடு. ஒரே பாத்ரூம், வெளியே தான். அவங்க வாஸ்துப்படி உள்ள வீட்டுக்குள்ள பாத்ரூம் வைக்க மாட்டாங்க. அது கொல்லப்புறத்தில் கிணற்றடி, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாத்ரூம், டாய்லெட். ஆனால் டாப்லெஸ் பாத்ரூம். டாப்லெஸ்னா தெரியுதா உங்களுக்கு? மேற்கூரை இல்லை. நமக்கு இந்த கேரளாவில் இருந்துட்டு ஒரு ஏழை வீடு இருந்தால் கூட அங்கே பாத்ரூம் எல்லாம் இருக்கும். வெளியெல்லாம் அங்கே ஃப்ரீ ஷோலாம் காட்ட மாட்டாங்க யாரும். கேட்டீங்களா? அங்கே அப்படியே நான் பழகிட்டேன். பார்த்தீங்களா? அது பெரிய பங்களாலாம் இருந்துட்டு வந்துட்டேன். அப்போ எனக்கு வெளியே நின்று குளிக்கிறதுக்கு வெக்கம். ஆம்பளை பையன்தான். ஏன்னா பக்கத்து ஆத்துலேயும் மாமி அவன் தான். அவங்களும் பிராமின் தான். அவங்க எப்போ பார்த்தாலும் மாடிலேயே வந்து நிற்பாங்க 2 பேரும். அங்கேருந்து பார்த்தா ஓப்பன் டாப்லெஸ் பாத்ரூம் தெரியும். அதனால ராத்திரி 10 மணிக்கு மேலே லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் தான் குளிக்க போவேன். இப்போ எனக்கு ஒரே கவலை, ஒரு டாப்லெஸ் பாத்ரூம்ல இருக்கமே, ஒரு பாத்ரூம் கூட இல்லையே, இந்த வீடை விலைக்கு வாங்குவோமா அப்படின்னு 1993 கேட்குறேன். கம்பத்துக்கு வர்ற வருஷம். அப்போ அவங்க 3.5 லட்சம் ரூபாய். நாங்கள் துரைசாமி நகர், வானமாமல் நகர்னு பைபாஸ் ரோட்டில் இருக்கு. 3.5 லட்சமா? என் இருதயமே ஈரக்கோலை ஆடி போச்சு. அது கண்ணால் கூட பார்க்க முடியாது. ஆண்டவரே, ஒரு 3.5 லட்சம் தாரோம், இந்த வீட்டை வாங்கணும். 3 லட்சம் தரவே மாட்டேங்கிறாருங்க. வருஷங்கள் ஓடியது. அடுத்த 5 ஆண்டுல வேறொரு இடத்துக்கு வாடகை வீட்டுக்கு போறோம். அது ஒரு பாத்ரூம், ஒரு 2 பாத்ரூம் இருக்கிற வீடு. அது அங்கிருந்து இங்க ஃபாத்திமா காலேஜுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு விளாங்குடிக்குள்ள வாடகைக்கு வரோம். இன்னொரு 5 வருஷத்துல அங்க வந்து பக்கத்துல இடம் வாங்கியாச்சு. அந்த வீட்டில் இருந்து கொண்டு இந்த வீட்டையும் கேம்பஸ் எல்லாம் கட்டுறோம். கட்டி முடிச்சா இப்போ 17-18 பாத்ரூம் இருக்குங்க. கையில தட்டுங்க. என்னோட பாத்ரூம் மட்டும் 10க்கு 12. எத்தனை என்ன சைஸ்? 10க்கு 12. 2001ஆம் வருஷம் கட்டுறோம். அப்ப சொன்னாங்க, இந்த சாட்சியை கட்டு ஒரு அம்மா, உங்க பாத்ரூம் 5 ஸ்டார் ரேஞ்சில் இருக்கணும் பிரதர். அந்த பாத்ரூமுக்குள்ள ஃபுல் செலவு நான் எடுத்துக்கிறேன், இந்தாங்க அப்படின்னு பாத்ரூமுக்காக ஸ்பான்சர் பண்ண ஒரு ஆள் நான். பாத்ரூம் பாத்தீங்கன்னா அரண்டுருவீங்க. ஊழியக்காரங்க தங்குறதுக்கும் அதே மாதிரி பாத்ரூம் தான், எனக்கும் அப்படி பாத்ரூம் தான், ஆட்களுக்கும் பாத்ரூம், எல்லாம் பெருசு. ஒரு சின்ன பாத்ரூம் விஷயத்துக்காக நான் கவலைப்பட்டதை கர்த்தர் எண்ணி பார்த்து எத்தனை பாத்ரூம் கொடுத்தார் பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்களுடைய கவலைகளை, துக்கங்களை எண்ணி பார்த்து வேண்டுகிறதுக்கும் எண்ணுகிறதுக்கும் மேலான காரியத்தை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் வெட்கப்பட்டு போவதில்லை. உலகம் கொடுக்கும் எடுக்கும் முடியாத சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். மகிமையினால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார். யோபு 20:6 சொல்லுகிறது, மாயக்காண்டு சந்தோஷம் ஒரே நிமிஷம் மாத்திரம். சங்கீதம் 19:8 சொல்லுகிறது, கர்த்தருடைய நியாயங்களோ இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். சங்கீதம் 40:16, சங்கீதம் 70:4 சொல்லுகிறது, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவார்கள் என்று. நமக்கு போராட்டம் வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட முறுமுறுப்போம். சிலர் சண்டை போடுவீங்க. எத்தனை பேரு நான் ஆண்டவர்கிட்ட நிறைய நேரம் சண்டை போடுவேன், ரொம்ப கோபிப்பேன். ஒரு நாள் ஜெபம் பண்ணாம கூட உம்மோட பேசுறது இல்லையா அப்படின்னு திரும்பி படுத்துக்குவேன். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க? ஒண்ணு கை தைரியமா சொல்லு. சண்டை போட்டிருக்கீங்க. பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? சொல்லிருக்கீங்க. ஆனா ராத்திரி தூக்கம் வராது. இந்த பசி வந்தா வயிற்ற கட்டமுட மாதிரி மனசு போட்டு அடிக்கும். சரி, 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றது, இன்னைக்கு 5 நிமிஷம் தான், சோத்திரம் இயேசு ரத்த ஜெயம் படுத்து பார்ப்பேன், மனசு கேட்காது, திருப்பியும். இப்படி நிறைய நாள் நான் சண்டை போட்டிருப்பேன் வேதனை வரும் பொழுது. ஆனா இது சரியான வழியான இல்ல. அந்த துன்ப நேரம் தான் ஜெபிக்கணும். கையை தட்டுங்களேன். அப்ப எஸ்தரின் புஸ்தகத்துல சூசான் நகரம் கலங்கிட்டான். எதற்கு கலங்கிட்டு? ஆமான் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் அமலேக்கியன். மொர்தெகாய் என்று ஒருத்தன் இருக்கிறான், அவன் யூதன். மொர்தெகாய்
ஆமான் அமலேக்கியன். அமலேக்கியனை குறித்து வேதம் சொல்லுகிறது, சந்ததி தோறும் பட்டயம் அவனை விட்டு விலகாது. என் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும் பொழுது அமலேக்கியன் வழிவிடாததை நான் மனதில் வைத்திருக்கிறேன், பட்டயம் அவனை விட்டு விலகாது. அப்ப இந்த அமலேக்கியன், ஆமானாகிய அமலேக்கியன், ஆமான் வந்து பிரபு, முர்தகாய் வந்து வாட்ச்மேன். இந்த வாட்ச்மேனுக்கு விரோதமா நிக்கிறாங்க இந்த ஒரு ராஜா, ஒரு பிரபு ஸ்தானத்தில் இருக்கவன். ஏன்னா இவனை வணங்குவோம் இல்ல, ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறான், எல்லாரும் வந்து சாமின்றான், குழுகிறான். இவன் மட்டும் யூதனான அப்படியெல்லாம் மனுஷனை மதிக்க மாட்டாங்க. கையை தட்டுங்களேன். ஸ்டூல்ல உட்காந்துக்கிட்டு ஈட்டியை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கான். ஒரு வேளை பார்க்காம இருப்பான் அப்படின்னு அவன் திரும்பிக்கிட்டான். என்ன திமிர் இருந்தா இவன், என் பிரபுவாகி என்னை மதிக்காம இருக்கிறான் அப்படின்னா, என்னப்பா இவன் மட்டும் இப்படி இருக்கான்? அவன் ஒரு சாதியா? அவங்க பழக்கமே மனுஷனை மதிக்க மாட்டாங்க, சினிமாவுக்கு போக மாட்டானுங்க, விக்கிரகத்தை கும்பிட மாட்டானுங்க, நம்மளை மாதிரி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண மாட்டாங்க, சனிக்கிழமை வந்தால் ஒரு வேலையும் செய்ய மாட்டான், அடுப்பை அமைச்சு போட்டுருவானுங்க, பல்லு செட்டு வச்சிருந்தா கூட அது சுமக்கிற வேலைன்னு கழட்டி வச்சிருவா கிளவி, சவரி முடி வச்சிருந்தா கூட எடுத்து ஆணில மாட்டி வச்சிருவா, சுமக்கிற வேலையாம், எப்போ பார்த்தாலும் யெகோவா தேவனை ஆராதிச்சுட்டே இருப்பானுங்க அப்படின்னு சொன்ன. அப்படியா விஷயம் அப்படின்னு முர்தகாய்க்கு மட்டுமல்ல, அந்த இனத்துக்கு விரோதமாகவே ஆமான் எழும்புகிறார். இவங்களை இந்த தேசத்திலிருந்து அழிச்சிடணும். ராஜாட்ட போய் உத்தரவு வாங்கிட்டான், லஞ்ச பணத்தை வைக்கிறேன்னு சொன்னா, ஒரு முத்திரை மோதிரத்தை அவன் கொடுத்தான். அவன் குடிகார பை ஆகாஷ் வேறு, அவன் குடி போதையில இருந்தா நினைச்சதெல்லாம் செய்யணும். அதுதான் ஒரு கட்டளை பிறப்பித்தான். இத்தனாம் மாதம் இத்தனாம் தேதி 127 நாடுகளில் இருக்கிற யூதர்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும். இந்த விஷயம் சூசா நகரத்தில் அரண்மனை காவலாளர் இருக்கிற முர்தகாய்க்கும் அவனுடைய வளர்ப்பு மகளாகிய எஸ்தருக்கும் அந்த ஜனத்துக்கும் தெரிஞ்ச போது சூசான் நகரம் கலங்கிற்று. கலங்கின நம்மள மாதிரி ஒப்பார வச்சு அழுதுகிட்டு அல்லது ஆண்டவரோட பேசாம கண்டபடி பாவம் செய்யலான்னு போனானா? இல்ல, அவனும் அவனுடைய இனமும் இந்த எஸ்தரும் 3 நாள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்த ஆரம்பித்தார்கள். கைகளை தட்டி ஜெபிச்ச உடனே கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். காரியம் வேறு விதமாய் முடிஞ்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், எஸ்தர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சூசான் நகரம் கலங்கிற்று என்று எழுதியிருக்கும். உபவாச ஜெபம் முடிஞ்சு காரியம் வேறு விதமாய் மாறி இந்த முர்தகாய்க்கு மாட்டப்பட்ட தூக்கு மரத்துல யார மாட்டினாங்க? யார் கொண்டு வந்தாங்களோ அவனையே மாட்டி கொலை செய்து போட்டார்கள். இப்போ 3:15 கலங்கிட்டு 8:15 சூசான் நகரம் மகிழ்ந்து களி கூறியது. கைகள் 5 சாப்டர்ல சாப்டர் மாத்தி விட்டார். கையை தட்டுங்களேன். 5 அதிகாரத்துல காரியத்தையே வேறு விதமாய் மாற்றி விட்டார். கலங்காதீங்க, உங்களை இத்தனை நாள் நடத்தி வந்த தேவன் என்னும் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கள் போயிருந்தோம். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் குழந்தையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில். I am Lord, I am now forget you daughter and son. ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார். இன்றைக்கு உங்களை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மகிமையினால் நிரப்ப கெஞ்சுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு ஒப்புக் கொடுங்கள். அவருடைய வசனம் உங்களுக்கு மகிழ்ச்சியாய் மாறும். கைகளை தட்டி தேடுகிறவன் கண்டடைவான். அவர் வந்து வலது பார்சத்தில் விட்டிருப்பார். அவரது சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், வலது பார்சத்தில் நிச்சய பேர்பம் உண்டு. பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எனக்கு 2-3 ஆப்ரேஷன் பாருங்க. காலில் ஒரு 3 ஆப்ரேஷன், இங்கே ஒரு ஸ்டாண்டு வச்சிருக்கு. அப்போ மானிட்டரில் பார்த்துக்கிட்டு டாக்டர் சொல்லுவாங்க, அப்போலோவில், பிரதர் போய் பார்த்தீங்களா? நான் சொல்லுவேன், நல்லா அங்கே போட்டோம் டாக்டர். அந்த பிளாக்கை வந்து உள்ளே போகும்போது லேஸ் பெயின் இருக்கே அப்படின்னு அவர் என்னை பார்த்து ஆச்சரியமாக பார்த்துட்டு என்ன பேசிகிட்டே இருப்பேன் டாக்டர்கிட்ட. ஒரு 10 செகண்ட்ஸில் ரிலீஃப் ஆயிரும் அப்படின்னாரு. சரி பார்க்குறேன் அப்படின்ட்டு நான் அந்த வலியை பொறுத்துக்கிட்டு 1 2 3 மெதுவாக ஆகுது டாக்டர், ஓகே டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அவர் அரண்டு கையை பிடிச்சி குலுக்கி
இப்படி ஒரு கோஆபரேட் பண்ற ஒரு பேஷண்ட் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் இல்ல டாக்டர், எனக்குள்ள ஒரு தைரியசாலி இருக்கிறார். அவர் வந்து இந்து டாக்டர். அவர் சொன்னார், ஜீசஸ் இஸ் கிரேட், காட் இஸ் கிரேட், ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் வித் யூ சார். உங்க கூட இயேசுநாதர் எப்போதும் இருக்கிறார். இவ்வளவு தைரியமா நடந்து போனேன், ஸ்டண்ட் வச்சு நடந்து திரும்பி வந்துட்டேன். கையை தட்டுங்களேன். நமக்கு வாழ்வு மேடு பள்ளம் வரும், சோதனை வரும். மற்றவங்களை மாரடித்து புலம்புவதா? தெருவில் நின்று முடிய விரித்து போட்டு ஒப்பாரி வைக்கலாமா? நெவர் சிஸ்டர், நெவர் பிரதர். அவருடைய வார்த்தை நமக்குள் இருந்தால் சந்தோஷம் உண்டு. கைகளை தட்டி எப்பொழுதும் சந்தோஷம், எல்லா நேரத்திலும் சந்தோஷம். பாருங்கள், வாழ்க்கையில் நான் பெரிய சுனாமிகளில் நீச்சல் போட்டவன். தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில், ஊழியத்தில், எல்லாவற்றிலும் நான் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். அத்தனை நேரத்தில் எல்லாம் அவருடைய வார்த்தையினை தேற்றியது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்களின் ஆத்மாவை தேற்றுகிறது. என் உடன் ஊழியர்களே, நீங்களும் இப்படி பிடித்துக் கொள்ளுங்கள். நமக்கு இந்த ஊழியம் என்பது வேலை அல்ல என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இது அழைப்பு. யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். இந்த அழைப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே நின்று ஊழியம் செய்து பாருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா. அவர் ஆயுசை கேட்டார், கர்த்தரோ என்றென்றுக்கும் இல்ல தீர்க்க ஆயுசை கட்டளையிட்டார். கைகளை தட்டுங்களேன். ஆயுசை கேட்டார், அவர் என்ன ஆயுசை கொடுத்தாரா? தீர்க்க ஆயுசை கட்டளையிட்டார். அவர் கையை திறந்தால் கொடுக்கிறவர், திருப்தியாக கொடுக்கிறவர். ஆயுசை கேட்டா அந்த கேட்ட ஆயுசு இல்ல, என்ன ஆயுசா? தீர்க்க ஆயுசு. அவருடைய வலது பார்சத்தில் என்னதான்? நித்திய பேரின்பம். அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், நிச்சய பேரின்பம். ஃபாதர் பெர்க்மன்சன் பேசிட்டு இருக்கும்போது, மதுரையில் வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவர் சொன்னாரு, நான் ஒரு பாட்டு எழுதினேன் தெரியுமாப்பா அப்படின்னாரு. சொல்லுங்க ஐயான்னு தான் கூப்பிடுவேன், மற்றவங்களாம் தந்தைம்பாங்க, அப்பாம்பாங்க, நான் மட்டும் தான் ஐயான்னு கூப்பிடுவேன். சொல்லுங்கய்யா அப்படின்னு. இந்த குதூகலம் கொண்டாட்டம் எழுதினேன் தெரியுமா உனக்கு அப்படின்னா. ஆமா. எப்படி எழுதினேன் தெரியுமா? வண்டியில் போய்கிட்டு இருந்தேன், ஒரு பெரிய விளம்பரம் வச்சிருந்தாங்க, ஒரு சிகரெட் ஒருத்தன் குடிச்ச மாதிரி. அது கீழே எழுதிருந்தாங்க, இந்த சிகரெட்டை குடிக்கிறவனுக்கு குதூகலம் கொண்டாட்டமே. இதை பார்த்து எழுதுனீங்க பாட்டு அப்படின்னு. அதுல விஷயம் இருக்கு. அவனுக்கு உதட்டுல சுடுந்தட்டி தானே இன்பம், நமக்கு நித்திய பேரின்பம். கையை தட்டுங்களே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். இப்ப நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் இன்பம் இருந்தா மட்டும் சந்தோஷப்படாதீங்க. உங்கள் நிலைமையிலும் கர்த்தரோடு சந்தோஷமா வாழுங்கள். இருக்கிற இப்பொழுது நிலைமையிலும் சந்தோஷமா இருங்கள். அவருடைய நியாயங்கள் இருதயத்தை சந்தோஷப்பட செய்கிறது. இரண்டாவது, புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுமாம். சங்கீதம் 30:11 வாசிக்க கேட்கலாம். 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் ரெட்டை களைந்து போட்டு என்னதினால் கட்டினீர்? மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ரெட்டை என்னால் துக்க வஸ்திரம். களைந்து போட்டு விட்டு மகிழ்ச்சி என்ற ஆடை எனக்கு கொடுத்து விட்டேன். சாம்பலுக்கு பதில் துதியின் ஆடை, புலம்பலுக்கு பதில் ஆனந்த கழிப்பு. இந்த ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு புலம்பல் இல்லை, ஆனந்த கழிப்பான். கையை தட்டுங்களேன். புலம்பலை எப்படி மாற்றுவாராம்? ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். ஏசாயா 57:18 சொல்லுகிறது, அவருக்கு ஒரு பெயர் உண்டு, துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஏசாயா 53:3 சொல்லுகிறது, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு பாம்பன் பாலத்தை, இப்போ பாலெல்லாம் புதுசாக கட்டி மோடி பிரைம் மினிஸ்டர் வந்து திறந்தாரு. அப்படி ஸ்ட்ரக் ஆகி நினைச்ச மேல பார்த்தீங்களா பேப்பர்ல எல்லாம்? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் அந்த பாலத்தை கண்டுபிடிச்சிட்டான், செஞ்சான். அங்க ஒரு ரயில்வே மாஸ்டர், ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய மகன் கேட்டான், அப்பா 7-8 வயது பையன்,
நானும் அந்த ட்ரெயின் வரும்போது எப்படி பாலம் இறங்குகிறது, கப்பல் வரும்பொழுது பாலம் எப்படி உயருகிறது என்பதை பார்க்க வர்றேன்ப்பா, ப்ளீஸ் டாடி என்னை கூட்டிட்டு போங்க. நான் சரி பையன் ஆசைப்பட்டு கேட்குறான்னு கூட்டிட்டு போயிட்டு அந்த சின்ன அறை இருக்கும்ல, இதுலயே உட்காந்துக்க. அப்பெல்லாம் அந்த எலக்ட்ரிக்கலோ டிஜிட்டலோ வரல, மேனுவல் தான். லிவரை பிடிச்சி இழுத்தாதான் அந்த பாலம் மேலே ஏறும், அப்புறம் சுத்தணும், கீழே இறங்கும். அப்போ நீ இங்கேயே இருந்துக்க, வந்துடாத, நான் ட்ரெயின் வேற நேரம் ஆச்சு, சிக்னல் போட்டாச்சு. இவர் போய் அந்த லிவரை பிடிச்சி இழுத்தாரு, அந்த ரயில் பாலம் ஏறிச்சு. அங்கே போகிற ரயில் தண்டவாளையும் ஒன்று சேர்ந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. ரயில் வர நேரம் ஆச்சு, ஒரே கூச்சல் கட்டுச்சு. அப்பா என்ன காப்பாத்துங்க, கூச்சல் போட்டான். டேடி என்னை காப்பாத்துங்க. திரும்பி பார்த்தார், இடி வந்து தலையில் விழுந்தது போல. அந்த லிவரை இழுக்கும் போது பையன் பின்னாடியே ஓடி வந்திருக்கான். ஷூ கால் எங்க மாட்டிக்கிடுச்சு, அந்த ரெண்டு பாலமும் இணையும் பாத்தீங்களா, அதுல மாட்டிடுச்சு. கிடந்துட்டு துடிக்கிறான். தகப்பரின் உள்ளம் உடைந்தது. ஐயோ நான் என்ன செய்வேன், டாடி என்ன காப்பாத்துங்க, அப்பா என்ன காப்பாத்துங்க, கூச்சல் போட்டான். தகப்பரின் உள்ளம் துடிதுடித்தது. ஐயோ என் பிள்ளை சாக போறானே. சரி திருப்பி இந்த லிவர் இழுத்துடலாம்னா ட்ரெயின் பக்கத்தில் வந்துருச்சு. 120 பயணிகள் அந்த ட்ரெயின்ல இருக்கிறாங்க. அது ஏறிச்சுன்னா ட்ரெயின் எங்க விழுந்துரும், கடல்ல விழுந்துரும். ஒரு பக்கம் ஒரே மகனின் கூக்குரல், மறுபக்கம் 120 பேருடைய உயிர். யோசித்தார். குழந்தை கூச்சல் போட்டான், டாடி என்ன காப்பாத்துங்க, டாடி அப்பா என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கப்பா. இருதயத்தை கல்லாக்கினார். அந்த கையை அப்படியே வைத்துக் கொண்டார். பக்கத்தில் ட்ரெயின் பையன் சொன்னா, ஐயோ அப்பா என்ன விட்டுட்டீங்களே. அடுத்த நிமிஷம் ட்ரெயின் கடந்து போனது. தசை துண்டுகள் அங்கே தெரிக்க ஆரம்பித்தது. அந்த ரயிலை ஓட்டுன என்ஜின் டிரைவருக்கு தெரிந்தது. கொஞ்ச தூரத்தில் போய் ட்ரெயினை நிறுத்திட்டார். அதை விட்டு விட்டு இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஓடினார். அங்கும் அங்கும் சிதறி கிடந்த 8 வயது குழந்தையினுடைய மாமிச துண்டுகளை எடுத்து நெஞ்சில் போட்டுக் கொண்டார். என் மகனே, உன் ஒருவனை தியாகமாய் கொடுத்து 120 பேரை காப்பாத்திருக்கின்றார், என்னை மன்னிச்சுக்க. மக்கள் வந்தார்கள். அந்த ஸ்டேஷன் மாஸ்டருடைய தியாகத்தை கண்டு மெய் சிலிர்த்து போனார்கள், புகழ்ந்தார்கள். தியாகம் செய்த அவருக்கு பாராட்டுகளை சொன்னார்கள். பிள்ளையை இழந்தார். புலம்பலுக்கு மத்தியில் 120 பேருடைய ஆனந்த களிப்பு. இயேசுவின் மரணத்துக்கு மத்தியில் தான் உனக்கும் எனக்கும் ஒரு ஆனந்த களிப்பு. சாத்தானுடைய தலையை நசுக்கி மரணத்தை மரணத்தால் ஜெயித்து பிதாவாகிய தேவன் ஒரே மகனை சிலுவையில் வைத்துக் கொடுத்தார். கூச்சல் போட்டார், என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, ஏலி ஏலி லாமா சபக்தானி. கூச்சல் போட்டார். பிதா கைவிட்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஏசாயா 53:3, 53:5, 53:10-12, 1 பேதுரு 2:24, 1 யோவான் 2:2, 1 யோவான் 1:7, 2 கொரிந்தியர் 8:9, கொலோசியர் 2:15, ஏசாயா 63:9. இவைகள் சொல்வது என்ன? இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் விசாரங்களையும் கண்ணீரையும் தரித்திரத்தையும் சாபத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று கைகளை தட்டி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்முடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றினார். ஒரே ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்கும் வேண்டியும் அவரை தந்திருந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
1 சாமுவேல் 1:7-16 சொல்லுகிறது, அன்னாளுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார், மகிமின் சந்தோஷத்தினால் நிரப்பினார். 1 சாமுவேல் 1:17 சொல்லுகிறது, சமாதானத்தோடு போகலாம், நீ வேண்டிக் கொண்டதை தேவனாய் கர்த்தர் உனக்கு செய்வார். எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று. சங்கீதம் 102:16 திக்கற்றவர்களின் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 68:5 திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கமே வந்தவர். 1 கொரிந்தியர் 15:54-57 வாசித்து பாருங்கள். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? உங்கள் மரணத்தை மரணத்தால் ஜெயித்தவர் அவர் சொன்னார். நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரோமர் 6:9 சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கொலோசியர் 2:15 சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார் என்று. அந்த வெற்றி உங்களுக்கு சொந்தம். அவருடைய நியாயங்கள் இருதயத்தை சந்தோஷமாக்குகிறது. அவருடைய நியாயங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறது. அவருடைய நியாயங்கள் வார்த்தைகள் குறைவுகளை மூன்றாவதாக நிறைவாக்குறதா. கையை தட்டுங்கள். பிலிப்பியர் 4:19 வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவருக்கு பல நாமகாரணத்துக்கு மத்தியிலும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற என்று பெயரும் உண்டு. குறைவுகளை நிறைவாக்குகிற இறைவன். ஊழியக்காரர்களுக்குத்தான் எத்தனை குறைவு. மற்றவர்களெல்லாம் தேவைகளுக்காக ஊழியர்களை தேடி வருவார்கள், அழுவார்கள், ஜெப விண்ணப்பங்களை சொல்லுவார்கள், கதறுவார்கள், போராடுவார்கள். அவர்களுக்காக ஊழியர்களும் பரிதாபத்தோடு ஜெபம் பண்ணுவார்கள், உபவாசித்து ஜெபிப்பார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனையானால் யாரிடமும் சொல்ல முடியாது. என் வாழ்வில் நான் பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் நான் செய்யும் காரியம் என்ன தெரியுமா? வெளியே காட்டவே மாட்டேன். கொஞ்சம் நான் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து விட்டால் வீட்டில் உள்ள எல்லோரும் சோர்ந்து போவார்கள். அப்படியே வீடு ஆடி போய்விடும். குளியல் அறைக்கு போவேன், பாத்ரூம்க்கு, குழாயை திருக்கி விடுவேன். அந்த பைப்பு அந்த தண்ணீர் விழும் சத்தத்தோடு சேர்ந்து எவ்வளவு சத்தம் போட்டு அழ முடியுமோ அத்தனை அழுவேன். வேதனை நேரம். ஒரு ஊழியனுக்கு சந்தோஷம் என்றால் எல்லாரும் வருவார்கள். ஊழியனுக்கு துக்கம் என்றால் ஒருவர் வர மாட்டார்கள். பாருங்கள். ஆனால் கர்த்தர் பார்ப்பார். ஊழியக்காரனின் சுகத்தை ஆண்டவர் விரும்புகிறவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாக இன்னும் மாறப்போகிறது. உங்கள் சுகத்தை விரும்புகிறவர். உங்களை யாரையும் அவமானப்படுத்த விட மாட்டார், துன்பப்படுத்த விட மாட்டார். அவமானப்பட்டு தெருவில் நின்று கொள் என்று ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்கள் அருகில் வருவார். மகிமையான தேவனுடைய கரம் வந்து இறங்கி வரும், உங்கள் சாபத்தை மாற்றும். என் தேவன் உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். 2 தீமோத்தேயு 4:17-18 சொல்லுகிறது, என் தேவன் எல்லா தீங்கிருந்து என்னை விலக்கு ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். கொடைக்கானல் எஸ்டேட் வாங்கும்படி காப்பாற்றுவார் இல்ல, காலேஜ் கட்டும்படி காப்பாற்றுவார் இல்ல, பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். கைகளை தட்டி. நம்முடைய கோல், நம்முடைய எய்ம், நம் டார்கெட் என்ன தெரியுமா? இந்த உலகில் ஊழியம் செய்தோம் என்பது பெருமை அல்ல. சபைகளை பல ஸ்தாபித்து விட்டோம் என்பது பெருமை அல்ல. லட்சக்கணக்கான மக்களுக்கு நாம் சுவிசேஷம் அறிவித்திருக்கும் என்பது பெருமை அல்ல. பல நாடுகளுக்கு சென்று நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் என்பது பெருமை அல்ல. கிறிஸ்துவோடு வாழ்வதுதான் நமக்கு பெருமை. கைகளை தட்டி. அப்படியே ராஜ்யம் போவதுதான் நமக்கு பெருமை.
என் தேவன் எல்லா தீங்கிலிருந்து எங்களை விலக்கி ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். சங்கீதம் 34:10 சொல்வது என்ன? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நன்மைன்னு எழுதல. எத்தனை நன்மையா? ஒரு நன்மை. நன்மை உங்களுக்கு குறையே படாது. நீங்க என்ன செய்யணும்? விரிவாய் வாயை திற, நான் நன்மையினால் நிரப்புவேன். அவரை பற்றி பேசுங்கள். பாசிட்டிவ் கன்ஃபஸ், ஆசீர்வாதமான கன்ஃபஸ். நீங்க அவரை பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி, வார்த்தையை பற்றி, கிருபையை பற்றி, மகிமையை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். தேவன் உங்களை நன்மை நான் நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 1994 வருடம் என்னுடைய 4வது தங்கைக்கு திருமணம் பண்ண வேண்டும். என்னிடத்தில் ஒரு 5 பைசா கிடையாது. ஊழியத்துக்கு வந்த புதுசு, மதுரையில் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னோடு அன்பு சகோதரன் பிரதீப் டேனியல் அவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு எப்படி குடும்பம்னு தெரியாது, என்ன படிச்சிருக்காருன்னு தெரியாது. அப்போல்லாம் எனக்கு எம்சிஏனா என்ன படிப்புனே தெரியாது. நான் ஒரு டிகிரியை வாங்கிட்டு அப்படியே ஊழியத்துக்கு வந்துட்டேன். பிஎஸ்சியோடு நிறுத்தி கொண்டேன். இப்போ உட்காந்துருக்க நிறையா படிச்சிருக்காங்க. இவன் சொல்கிறான், தாத்தாவுக்கு இங்கிலீஷே சரியாக பேச தெரியாது. அவர் இங்கிலீஷ் மெசேஜ் எல்லாம் அவர் தான் கொடுப்பாரு. அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயந்து இங்கிலீஷ் பேசுகிறேன் பார்த்துக்கங்க. இந்த இங்கிலீஷை வச்சு தான் உலகமெல்லாம் ஓடி சுற்றிட்டு வந்தேன். இப்போ சொல்கிறான், தாத்தா சரியாக இங்கிலீஷ் நான் தான் சொல்லி கொடுத்தேன். தாத்தாவுக்கு சரியாக இங்கிலீஷ் பேச தெரியல. அப்புறம் அவன்கிட்ட கேட்டுக்குவேன், எப்படி மக்களே இது எப்படி பேசணும்? அப்படியா, சரி சரி. அமெரிக்கன் ஸ்லாங், ஆஸ்திரேலியன் ஸ்லாங் சொல்லு, கரெக்டாக சொல்லி தருவான். நம்ம அவங்ககிட்ட தானே படிச்சுக்க வேண்டியது இருக்கு. அப்போ என்னுடைய இப்போ மைத்தினர் அப்போ உடன் ஊழியராக இருந்தார். என்ன செய்யலாம்? கர்த்தர் அவங்க குடும்பத்தில் பேசி பெண்கள் கேட்டாங்க. ஒரு பைசா என்கிட்ட கிடையாது. 500 ரூபா தான் பேங்க் பேலன்ஸுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் தான் அக்கௌண்ட்ஸில் பார்க்குறாரு. நாகர்கோவிலில் களியங்காடு தென்னிந்திய திருச்சபை ஒன்று இருக்கிறது, சிஎஸ்சி திருச்சபை. அங்கே கூட்டம் நடக்கிறது. இரவு 1 மணி ஆகிவிட்டது. கடைசி நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு அம்மா வந்தார்கள். வந்து சொன்னார்கள், பிரதர், மாடியிலிருந்து உங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். அவன் சொந்த தேவைக்கென்று ஒன்றுமே கேட்டதில்லை. பெரிய தேவை அவனுக்கு ஒன்று உண்டு. நீ போய் ஒரு காணிக்கையை கொடுத்து விட்டுவன் வா என்று சொன்னார். வீடு கட்டுவதற்காக நான் ஒரு பணம் எடுத்து வச்சிருந்தேன், அதில் கொண்டு வந்திருக்கேன். இதை உங்கள் சொந்த தேவைக்காக வச்சுக்கங்கன்னு கையில் கொடுத்துட்டு திரும்ப வந்து போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தேன், அதில் தான் என்கேஜ்மெண்ட்டு, அதில் தான் நகை வாங்கணும். கையை தட்டுங்களேன். வீட்டில் போய் உட்கார்ந்தேன். காலையில் ஒரு 11 மணி, நாகர்கோவிலில் தான் நான் தங்கியிருக்கும் வீட்டில் ஒருவர் வந்தார். பிரசங்க இருக்காரா அப்படின்னு கேட்டாங்க. யாரு பிரசங்க இருக்காரா அப்படின்னு. ஆமாம் இருக்காரு, கொஞ்சம் கூப்பிடுங்களா. ஒன்று, தங்கச்சிக்கு கல்யாணம்னு அனௌன்ஸ் பண்ணீங்க, ஊழியக்காரங்க என்ன செய்வீங்க? அந்த காலத்தில், நான் இப்போ உள்ளவங்களை பற்றி சொல்ல, ஊழியக்காரங்க என்ன செய்வீங்க? கர்த்தர் ராத்திரி 2 ஏவனார், இதை வச்சுக்கணும். ஒரு மஞ்சள் பை கட்டு கொண்டு வந்து கொடுத்து போனார். அது பொது எவ்வளோ பெருசு இருக்குது. அந்த மஞ்சள் பை கட்டு திறந்து பார்க்குற அத்தனை நகையாக இருந்துச்சு. கையை தட்டுங்களேன். சென்ட் ஜார்ஜ் சர்ச், நீங்கள் வந்திருந்தீங்களா? வந்திருந்தீங்க, ஆமாம். அப்போது சென்ட் ஜார்ஜஸ் சர்ச், அங்கே வந்து ஒன்லி பணக்காரர்கள், வியாபாரிகள் மட்டும்தான் அந்த சர்ச் மெம்பர்ஸ். அதர்ஸ் நாட் அலவுடு. அதில் தான் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே மனுவேல் ஜெயராஜானன்னு ஒரு உருளைக்கிழங்கு வியாபாரம் பண்ணுறவர் அண்ணன் வந்து சொன்னாங்க, தம்பி பிரதர், பால் கல்யாணத்தோட சூப்பராக கிளப்பிட்டீங்களேண்ணா. இஜிஎஸ் தினகரன் அங்களுடைய பையன் வந்து பால் தினகரன். அப்போ அவர் கல்யாணத்தோட நல்லா அப்படின்னு பயங்கரமான கல்யாணம். ஒன்றும் இல்லைங்க நம்மக்கிட்ட, ஒன்றும் இல்லாதிருந்தும் அனைத்தும் உடையவர்களாக கர்த்தர் விளங்க பண்ண கைகளை தட்டி. அப்புறம் ஊழியங்களை ஆசீர்வாதமாய் ஆரம்பித்தது, நடந்தது, ஆசீர்வதித்தார். 99 கடைசி தங்கையின் திருமணம் அமெரிக்கன் காலேஜ் ஸ்டேடியத்தில் நடக்குது. அந்த ஸ்டேடியம் நிறைஞ்ச ஃபர்ஸ்ட் கல்யாணமே என் தங்கச்சியுடைய கல்யாணம் தான். கையை தட்டுங்க. பரதேசியாய் மதுரைக்கு வந்தேன், ஆளோட்டியாய் வந்தேன்.
3 ரூபாயோடு வந்தேன். எதையுமே நான் எதிர்பார்த்ததில்லை. இன்று வரை தேவன் ராஜாவை போல வைத்திருக்கிறார். கைகளை தட்டி. ஒரு காரை தேடுறதுக்கு 1 hour ஆயிருக்குன்னா பார்த்துக்க, அப்போ எவ்வளோ கார் வந்திருக்குன்னு பாருங்க. அற்புதமா தேவன் நடத்தினார். ஒரு விளம்பரம் இல்லை, ஒரு மேகசின் இல்லை, ஒரு டிவி மினிஸ்ட்ரியில் ஒன்றும் இல்லை. போகிற இடங்களெல்லாம் ஈசல் புற்றிலிருந்து வருவது போல மக்கள் பொல 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 என்று ஓடி வருவார்கள். டான்ஸும் கிடையாது, இடுப்பாட்டுறதும் கிடையாது, ஓடுறதும் கிடையாது, ஆடுறதும் கிடையாது, அங்கிட்டு நடக்கிறதும் கிடையாது. இந்த நின்றுக்கிட்டு பழைய பாட்டை கழுத்தாட்டி கழுத்தாட்டி 2 பாட்டு 2 பிரசங்கம். அழைப்பு. கைகளை தட்டுங்களேன். ஊழி என்பது வேலை அல்ல, அழைப்பு. தேவன் அழைச்சவர். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். உங்கள் வீடுகளில் இப்படி பிரச்சனை இருக்கும். உங்கள் பிள்ளைகளை குறித்தும் கலங்குவீர்கள். என்ன செய்ய போறேன், பிள்ளைய படிக்க வைக்கணுமே, கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, என்ன செய்யணும் தெரியலையே, புலம்பாதீங்க. கர்த்தர் ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிறவர். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற தேவன். நீதிமொழி 17, 17, 18, 24 சொல்லுகிறது, தன் சொந்த சகோதரிலும் அதிகமாக நேசிப்பவர்களும் இந்த உலகத்தில் உண்டு என்று. அப்படிப்பட்டவர்களை அனுப்புவார். நீதிமான்களை அனுப்புவார், உதவி செய்வர்களை அனுப்புவார், தீர்க்கதரிசிகளை அனுப்புவார், போதகர்களை அனுப்புவார். உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக மாற்றுவார். சங்கீதம் 112, 1, 2, 3 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து ஒரு கட்டளை மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கட்டளைகளில் பிரியமா இருக்கிற மனுஷன், அவருடைய வார்த்தைகளில் பிரியமா இருக்கிற மனுஷன், வசனத்தின்படி தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மனுஷன் பாக்கியவான். குறைவுகளை மாற்றுவாராம். நீதிமானின் வீட்டில் அநேக பொக்கிஷம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ என் கடைசியாக எங்கள் பிரதீப் டேனியல் பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அவன் லண்டனில் யூனிவர்சிட்டியில் கவர்னராக இருக்கான். பொண்ணும் யூகே தான், தமிழ் பொண்ணு தான். 80 வருஷம் ஆச்சு அங்கே போயிட்டு அவங்க. அவன் வந்து மெத்தடிஸ்ட் தானே, மெத்தடிஸ்ட் சர்ச்சில் டயசிஸ் ஆஃபீஸில் ரெவரண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் அவள் தான் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி ஒரு பட்ட போஸ்டிங்கில் இருக்கா. அவங்க எல்லாம் இந்த லண்டன் குரூப்பெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு எனக்கு கூப்பிட்டு வந்தா தங்கச்சி. கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, ஓ அவளுக்கு தமிழ் சரியாக பேசல, பெரியப்பா லண்டனில் கூட இப்படி வீடு இல்லைன்னா. நான் சொன்னேன், நிஜமா தான் சொல்கிறேன், இது 23 வருஷம் ஆச்சு இந்த வீட்டை கட்டி. ஒன்றும் இல்லாமல் வந்தவங்க. நம்ம கர்த்தர் அனைத்தையும் உடையவர்களாக வைக்கிறார். கைகளை தட்டி அனைத்தையும் உடையவர்களாக வைக்கிறார். நீங்கள் வளர்ந்த ஊழியக்காரங்களை பார்த்துட்டு என்ன செஞ்சிருப்பா, ஏதாவது பாரின் பணம்ங்கயா, விளையாடுது வச்சு விளையாடுறான், ஈஸியாக நாக்கில் எலும்பில்லாத நாக்கில் போட்டு பேசிடுவீங்க. அதற்கு பின்பு ஒரு ரகசியம் உண்டு. அவர்கள் கடந்த காலங்களில் கர்த்தருக்காக என்ன பாடுகளை பட்டிருப்பார்கள் என்று. கைகள் பெரிய ஹிஸ்டரி இருக்கும். அதற்கு பரிசு தான் தேவன் அப்படி கொடுத்திருக்கிறார். அதற்கு ரிவார்டு தான் அது. உங்களுக்கும் அப்படி தருவார். உண்மையாயிருங்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், வார்த்தையின்படி வாழுங்கள், வார்த்தையின்படி ஜெபியுங்கள், வசனத்தின்படி உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மகிமையான தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனுடைய கரத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்தில் வைப்பார். நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை என்று. எஸ்ஐயா 45:11 சொல்லுகிறது, வருங்காரியங்களை குறித்து என்னிடத்தில் விசாரியுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் என்று. ஆண்டவருடைய கரத்துக்கு கட்டளை கொடுங்கள். ஆண்டவரே எனக்கு வேணும், இது என்னை இப்படி ஆசீர்வதியும். உம்முடைய நியாயங்கள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. உம்முடைய நியாயங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறது. உம்முடைய நியாயங்கள் என் குறைவுகளை நிறைவாக்குறது சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. பரிசுத்தமான தேவனுடைய கரத்தில் இருந்து தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்தில் வைக்கப் போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ நாட்கள்
எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ நிமிஷங்கள் நீங்கள் புலம்பின நேரமெல்லாம் கர்த்தர் உங்கள் அருகில் வந்து உங்களை தேற்றி அணைத்து ஆசீர்வதித்து வழி நடத்தியிருக்கிறாரே. ஆண்டவருடைய கரம் இன்றைக்கும் அப்படி செய்யும், உங்களை ஆசீர்வதிக்கும். நான் எழுதின ஒரு பழைய பாடல் ஒன்று பாடி நான் ஜபத்துக்கு நேரம் கடந்துச்சு. சி மைனர். மலை போல் துன்பம் என்னை சூழ்ந்த நேரம், மடி மீது என்னை வைத்து தாலாட்டி நீரே, தாய் போல என்னை தேற்றி தகப்பனை போல் தூக்கி சுமந்தி, தாய் போல என்னை தேற்றி தகப்பனை போல் தூக்கி சுமந்தி. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஆபத்து நேரம் கூப்பிட்ட போது அன்பாலே உந்தன் கரம் நீட்டி நீரே, ஆபத்து நேரம் கூப்பிட்ட போது அன்பாலே உந்தன் கரம் நீட்டி நீரே, உளையான சேற்றி நின்று எடுத்தே உயர்த்தி உயர்த்தி நீ மகிழ்ந்தே, உடையான சேற்றில் நின்று எடுத்தே உயர்த்தி உயர்த்தி நீ மகிழ்ந்தே. ஐயா உமதன்பு ஆறுதல் தந்ததையா, நான் நம்பும் மனிதர் கைவிட்ட போது நாதா என் வலப்பக்கம் நீர் இருக்கின்றீரே, நான் நம்பும் மனிதர் கைவிட்ட போது நாதா என் வலப்பக்கம் நீர் இருக்கின்றீரே, கண்மணி போல காத்து வந்த அன்பு கடைசி வரை உடனே அன்பு, கண்மணி போல காத்து வந்த அன்பு கடைசி வரை உடனிருக்கும் அன்பு. ஐயா உமதன்பு
ஏசையா உமதன்பு என்னில் ஆரோத தந்ததையா. ஏசையா நீரஞ்சீவன் நான் நம்பு புகலிடமே. இயேசு நான் நம்பு புகலிடமே. இயேசு நான் நம்பு புகலிடமே. உம்முடைய நியாயங்கள் நீ இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது. உம்முடைய நியாயங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறது. உம்முடைய நியாயங்கள் குறைவுகளை நிறைவாக்குறது. எழும்பி நிற்போமா? தேவனுடைய கரம் இப்படி இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடி புதிய அபிஷேகத்துக்காக, புதிய வல்லமைக்காக, பரிசுத்தாவின் மகிமைக்காக உங்களுக்கு குறைவுகளை நிறைவாக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நம்ம மத்தியில் வரப்போகிறார். Thank you, Jesus. Wonderful Jesus. Hallelujah. Hymns. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதருண்டே. பாவ பாரம் சேர்ந்து போக மீட்ப பாதம் தஞ்சமே. சால துக்க துன்ப தாலே நெஞ்சம் நொந்து சோருங்க துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தா.
கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஜீசஸ் நேம் ஹalleluya ஆராதனை ஆராதனை ஹோலி ஸ்பிரிட் தேவ வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. அப்பான்னு கூப்பிடு மகளே, அப்பா என்று அழைத்து பாருங்கள். ஒவ்வொரு மேலும் நன்றி இயேசு சுவாமி, நன்றி 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 தகப்பனே, கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி. ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இறங்குகிறது. அப்படி நியாயங்கள் உங்களை சந்தோஷிப்பிக்க போகிறதாம். அப்பா உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும், உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும், உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். நன்றி நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி, கோடாகோடி பாக்கியம் தேவன் இழந்ததை திரும்பி கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. அமல்ராஜ் கர்த்தருடைய வல்லமை இழந்ததை திரும்பி தருகிறது. ஜோசப், 2 ஜோசப் உண்டு. வயிற்று நடுப்பதில் இருக்கிற பலவீனத்தோடு வந்திருக்கிற ஜோசப் கர்த்தருடைய கரங்களை தொடுகிறது. செல்வராணி, தேவனுடைய கரம் சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி தகப்பனே, கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி. இயேசுவின் கரம் இப்படி இறங்கி வருகிறது. எங்கள் வீட்டில் ஏதோ தோஷம் இருக்கிறது பிரதர், எல்லா காரியங்களும் தடையாகி கொண்டே இருக்கிறது. எதை எடுத்தாலும் தடை, எதை எடுத்தாலும் தடை, எதை எடுத்தாலும் தடை. அப்படி வந்திருக்க உங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எங்கள் குடும்பத்தில் பரம்பரையாக நன்றி இயேசு சுவாமி. எங்கள் குடும்பத்தில் பரம்பரையாக ஒரு தோஷம் எங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்களை தடை பண்ணி கொண்டே இருக்கிறது பிரதர். அப்படி இருக்க உங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கை தெரிந்த மாதிரி உயர்த்தணும். கையை ஒருத்தனுக்கு முன்னாடி வந்து கீழே நின்னுக்கங்க. சீக்கிரம் வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, சீக்கிரம் வந்து கீழே நில்லுங்க. தேங்க் யூ ஜீசஸ் நேம் ஹோலி ஸ்பிரிட். அப்படி கீழே நில்லுங்க, அங்க நின்னுக்கங்க. எங்கள் குடும்பத்திற்கு சாபத்தை, தடைகளை, தோஷத்தை கர்த்தர் மாற்றி போட வேண்டும். எதற்கெடுத்தாலும் நல்ல காரியங்கள் எல்லாம் தடையாகி கொண்டே இருக்கிறது என்று ஒரு சில நிற்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை தொட போகிறார். உங்கள் சாபத்தை மாற்றி இப்பொழுது ஆசீர்வதிக்க போகிறார். உதவி செய்கிற சகோதரிகள் வந்து பின்னாடி நின்னுக்காங்க. உதவி செய்ய விரும்புறவங்க பின்னாடி வந்து நின்னுக்காங்க. அவங்க மயங்கி கீழே விழுந்தா மட்டும் படுக்க வச்சிருங்க. நான் ஜெபிக்க போறேன். ஜீசஸ் நேம். அன்புள்ள இயேசு சுவாமி, என் பிள்ளைகள் குடும்பத்தில் என்னென்ன காரியத்தில் தோஷத்தோடு, பிசாசின் போராட்டங்களோடு, எல்லா நல்ல காரியங்களை தடையாகி வந்திருக்கிறது என்று வந்திருக்கிறார்களோ அந்தந்த சரங்கள் மீது, குடும்பத்தின் மீது, பொல்லாத வல்லமையின் மீது, துறை ஜனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவமேல் சிலிர்ந்து ஏற்று வரித்து இந்த வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out. Deliver the name of Jesus. பொல்லாத பிசாசே, பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவியே, அந்தந்த சரங்களுக்கு வெளியே போ. கட்டளை கொடுக்கிறேன். Come out. I deliver the name of Jesus right now. தோஷம் நீங்கி போகட்டும். இப்பொழுதே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய அற்புத வல்லமை இறங்குவதற்காக நன்றி. இறங்குவதற்காக கைகளை தட்டி இறங்குவதற்காக நன்றி. தேவ வல்லமை இறங்கட்டும். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். இறங்கட்டும் இயேசு சுவாமி, இறங்கட்டும், இறங்கட்டும். நன்றி நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி அப்பா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கி வரட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் இப்படி இறங்குகிறது. உங்கள் சாபத்தை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. Thank you Jesus, wonderful Jesus. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. நன்றி. நேத்து நைட்டு கூட்டத்துக்கு வரல, இன்னைக்கு தான் கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. கணவன், மனைவி, ஒரு குழந்தை. கடந்த 1.5 ஆண்டுகளாக உங்கள் குடும்பத்துக்குள் ஒரே குழப்பம். 5 நிமிஷம் சந்தோஷமா இருந்தா 1 மணி நேரம் போராட்டம். ஏதோ எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீர்கள். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாரா என்று வந்திருக்கிறீர்கள். விரும்பினால் வெட்கப்படாமல் முன்னாடி வாருங்கள்.
கணவன், மனைவி, குழந்தை. நேற்று இரவு வரவில்லை, இன்னைக்கு வந்திருக்கீங்க. 1.5 ஆண்டுகளா ஒரு விதமான போராட்டம், சமாதான குலைச்சல். தேவன் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய கரம் உங்களை தொடப்போகிறது. விரும்பினால் என் பக்கத்தில் வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள். வெட்கப்பட வேண்டாம். வெட்கப்படுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது. இப்பொழுது கால் முடியாதவர்களுக்காக, காலில் பலவீனம் உள்ளவர்கள், நடக்க முடியாதவர்கள், உட்கார முடியாதவர்கள், முழங்கால் படியிட முடியாதவர்கள், உங்க வலது கையை உயர்த்தி காண்பிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். சீக்கிரமா உயர்த்தி காண்பிக்கணும். பக்கத்தில் இருக்கிற வாலண்டியர்ஸ் அல்லது விசுவாசிகளா இருப்பீர்களானால் உங்கள் கையை அவர்கள் முதுகில் வைத்துக் கொள்ளுங்கள். கையை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். நான் இப்ப ஜெபிக்க போறேன். காலில் பிரச்சனை உள்ளவர்கள் கவனிங்க. ஜெபிக்கிறது என் வேலை, நம்புறது உங்க வேலை, சுகமாக்குறது இயேசுநாதருடைய வேலை. இப்பொழுது இயேசு உங்களை சுகமாக்க போகிறார். ஜெபித்து முடித்த உடனே, மாற்றம் வந்த உடனே முழங்கால் போட்டு பார்த்து, நடந்து பார்த்து, உட்கார்ந்து எழும்பி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மேடைக்கு வந்துடணும். சரியா? ஜெபம் பண்ணுவோம். ஜீசஸ் நேம், ஹalleluya. அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் சொன்னதை சொல்லி இருக்கிறேன். இதை நம்பி யாரெல்லாம் கால்களில் பிரச்சனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த பொல்லாத பிசாசின் பலவீனம் உள்ள கால்கள் மீது, சபிக்கப்பட்ட வல்லமையின் மீது, துறை தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளில் மேல் சிலிர்ந்து சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out. I heal, deliver in the name of Jesus right now. கைகளை தட்டி இயேசு வல்லமை ஒவ்வொரு இறங்கட்டும், இறங்கட்டும். இயேசு சுவாமி இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். பொல்லாத பிசாசே அந்தந்த கால்களை விட்டு வெளியே போ. Come on, I heal, deliver in the name of Jesus the Lord. கையை தட்டுங்களேன். இப்போ உங்க காலை முழங்கால் போட்டு பாருங்க, முட்டி போட்டு பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம் காலை மடக்கி பாருங்க, முட்டி போட்டு பாருங்க, உட்கார்ந்து எழுப்பி பாருங்க. செய்யுங்க. பின்னாடி கை ஜெபிச்சவங்களும் அதை செஞ்சு பாருங்க. உட்கார்ந்து பாருங்க, எழும்பி பாருங்க. எனக்கு நல்லா இருக்குதுங்கய்யா அப்படின்னு மேடைக்கு வாங்க. ஓடிவாங்க, ஓடிவாங்க, ஓடிவாங்க. ஜீசஸ்னே. சிஸ்டர், என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு? கை வலியா இருந்துச்சு ரொம்பவுமா. நான் வரும்போது ஏசப்பா நீங்க என் கூட பேசணும், எனக்கு இந்த கை விடுதலை ஆகணும், நான் சாட்சி சொல்லுவேன் முதல் ஆளான்னு சொன்னேன். எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. எவ்வளவு நாள் அந்த கை பிரச்சனை? 1 வருஷமா இருக்கு. இப்ப தூக்க முடியும்? நல்லா இருக்கு. நல்ல. உங்க பேர் என்னம்மா? செல்வமணி. செல்வமணியை இயேசு தொட்டு விடுதலை ஆக்க. God bless you. வாங்க, சாட்சி சொல்றங்க. வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க. இப்ப என்னமாச்சு? சத்தமா பேசணும். எனக்கு 2 கை தூக்க முடியாது. இப்ப என்னாச்சு? ஜெபம் பண்ணும்போது தூக்க முடியுது. என்னமோ இறங்கி போறது மாதிரி இருந்துச்சு. இப்ப கை 2 தூக்குங்க பார்க்கலாம். நல்ல வசதி காட்டுங்க. யாருமா சோகம் கொடுத்தது? யாருமா சோகம் கொடுத்தது உங்களை? உங்க பேர் என்ன? பச்சைபாலா. பச்சைபாலை இயேசு தொட்டுக்கிறார். பச்சையம்மா பச்சையம்மான்னு கிடைச்சிருக்கு. போகலாம். சரத்தில் கட்டிகள், தேவையற்ற கட்டிகள் இருக்குமானால் உங்க வலது கை உயர்த்தி காண்பீங்க. நான் ஜெபிக்க போறேன். கட்டிகள் இருக்குமானால் அப்படியே முன்னாடி வந்து கீழே நின்றுக்காங்களேன். சீக்கிரம் ஓடி வாங்க. ஜீசஸ் நேம். சிஸ்டர்ஸ் வாங்க, சபை சேர்ந்தவங்க வாங்க. அவங்க முதுகுல கை வச்சுக்கோங்க. முன்னாடி வந்தவங்க கொஞ்சம் கவனிங்கம்மா. ஜெபிக்கிறது என் வேலை, நம்புறது உங்க வேலை, சுகமாக்குறது ஆண்டவருடைய வேலை, ஏசப்பா வேலை. இப்ப நான் ஜெபிக்க போறேன். கட்டிகள் மறைந்து விட்டால், சுருங்கி விட்டால், வலி போயிட்டா உடனே மேடைக்கு வந்துடணும். சரியா? ஜெபம் பண்ணலாமா? கண்ண முடியும். ஜீசஸ் நேம். அன்புள்ள இயேசு சுவாமி, யாரெல்லாம் சரத்தில் கட்டிகளோடு ஜெபித்து பயணிக் கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த பொல்லாத பிசாசின் கட்டிகள் மீது, சபிக்கப்பட்ட வல்லமையின் மீது, துறை தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அமேல் சிலுவையில் இயேசு சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out, I heal, deliver the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் கைகளை தட்டி, கைகளை தட்டி. இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும்.
கட்டிகள் மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும், இப்பொழுது மறைந்து போகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இப்போ ஆண்டவர் தொட்டிருக்கிறார். செக் பண்ணி பாருங்க. மாற்றம் வந்திருக்கு பிரதர், சின்னதா இருக்கு பிரதர், வலி போயிருச்சு பிரதர், இயேசுனை தொட்டிருக்கிறார். எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் சரீரத்தில் தெரிஞ்சது, ஒரு வல்லமை என் சரீரத்தில் பாஞ்சது, எனக்கு விடுதலை இருக்குன்னா மேடை வாங்க, மேடைக்கு வாங்க, வாங்க. Thank you Jesus name. வாங்க. என்ன பிரச்சனைமா? இப்ப என்ன நடந்தது? எனக்கு இந்த கையில ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்துச்சு. கட்டி மாதிரினா அந்த விளையாடும் போது இழுக்கும் போது ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு. ஆனா அது நாங்கள் செக் பண்ணோம், ஆனா அது வலி எதுவுமே இல்லை. ஆனா ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஆனா ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கும்போது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. ஆனா எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. சரி ஆண்டவரே, எனக்கு கட்டின்னு சொன்னா எனக்கு ஜெபம் பண்ண எனக்கு விடுதலை, நான் உங்களை நம்புறேன், ஒத்துக்கணும். ஒரு நீங்க விசுவாசத்தோடு ஜெபித்தா நீங்க அற்புதம் செய்யறேன்னு சொல்றீங்க அப்படின்னு வந்து இங்க ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு கபதர சங்கர வர 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 இது இங்க நிற்கும் போது எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்குச்சு. அது என்னால இன்னும் அடுத்த முடியல. அப்படியே ரிஷிமா நாக்கா பரா. இப்ப அந்த இடத்துல அது இருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு வலி கொஞ்சம் வலி இல்ல, ஆனா அந்த லெவல்ல இப்ப பரவாயில்லாம இருக்குது. கையை தட்டுங்களேன். Thank you Jesus. God will palm the name of Jesus. உங்க பேர் என்னம்மா? என் பேரு மகாலட்சுமி. எங்க வீட்ல மகாலட்சுமி. இயேசு தொட்டிருக்கிறார். கைகளை தட்டி. வேற யாரு? எனக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குதுன்னா சுகமானவங்க வந்து சொல்லலாம், மாற்றம் வந்தவங்க சொல்லலாம். நான் இப்ப அபிஷேகத்துக்காக ஜெபிக்க போறேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் இதுவரை பெறவில்லை பிரதர், எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், கர்த்தருடைய வல்லமையை பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும்னு விரும்புறவங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் இதுவரை பெறவில்லை, எனக்கு வேணும் அப்படி சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். இந்த கை உயர்த்தினவங்க மட்டும் முன்னாடி வந்து நின்னுக்காங்க சீக்கிரம். மற்றவர்கள் போகலாம். 19 வயசுல இயேசுவை பிடித்தார், தம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தை நிரப்பினார். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் மேன்மை அடைந்திருக்கிறது. உங்களையே அந்த அபிஷேகத்தில் கர்த்தர் நிரப்ப போகிறார். எத்தனை சந்தோஷம்! நான் இப்படி ஜெபிக்க போறேன். சிலுவை வல்லமை இறங்கும். சில வெளிச்சத்தை காண்பீர்கள், சிலுவையை பார்ப்பீர்கள், வேத வசனத்தை பார்ப்பீர்கள், தலை சுற்றி கீழே விழுவாங்க. தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். எத்தனை சந்தோஷம்! நான் ஜெபிக்க போறேன். ஜெபிப்போமா? கண்ண மூடுவோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் சொன்னதை சொன்னேன், இதை நம்பி ஆறலாம் இப்பொழுது தம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த பிள்ளைகள் மீது பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே உம் பிள்ளைகளை நிரப்பும் இயேசு சுவாமி. பரிசுத்த ஆவியின் வல்லமை நான் நிரப்பும். God, the Holy Spirit, the name of Jesus, receive the Holy Spirit. கைகளை தட்டி, கைகளை தட்டி தேவ வல்லமை நான் நிரப்பி அபிஷேகத்தினால் நிரப்பும், 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 ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நான் ஜெபித்து முடிக்க போறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது. எழும்பி நிற்போமா? நாம் ஜெபித்து முடிக்கலாம். வியாதி உள்ள இடங்களில் வலது கை வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஜெபிக்கிறேன். அன்பு இரட்சகரே, யாரெல்லாம் வியாதியோடு தங்கள் கரங்களை வைத்திருக்கிறார்களோ அந்தந்த கரங்கள் மீது இயேசுவின் சுகமளிக்கும் வெற்றியின் வல்லமை பாய்ந்து செல்லட்டும். அற்புத சுகத்தை தார் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜெபித்து முடிப்போம். எழும்பி நின்று கொள்ளுங்கள். நாம் ஜெபித்து முடிக்க போறோம். கந்தை ஓரிந்தறிந்தனை நீதியின் நாடை கனக்க ஊடு சோவிச்சனை மந்தையில் சேர்த்தோ வைத்தனை கடுவினைகள் மாற்றியந்தனை காத்தனை கந்த மலர் பாதனே கனகரத்ன மேருவே கந்த மலர் பாதனே கனகரத்ன மேருவே
இந்த உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் தாய் மகளுக்காய் சாவாளோ கூட பிறந்த தமையன் தம்பிக்காய் மாய்வானோ நேய நேயர்காய் சாவானோ தனது உயிரை நேர் விரோதிக்காய்வானோ நீ மண்ணுலகில் நீசர்களுக்காக வந்து நீ மண்ணுலகில் நீசர்களுக்காக வந்து காயும் மனமடவர்க்காக மறித்தாய் சுவாமி உனக்கு நிகரானவர் இந்த உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் கந்தை ஊரிந்தறிந்தனை நீரின் நாடை கனக்க மூடு சூவித்தனை மந்தையில் கடுவினைகள் மாற்றியதனை காத்தனை அந்த மலர் பாதனே கனகரத்னமேருவே கந்த மலர் பாதனே கனகரத்னமேருவே சிந்தை முவந்து வந்த தியாகராஜனே சுவாமி உனக்கு நிகரானவர் இந்த உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் தனக்கு தானே நிகரா தாதை திருசுதனா தனக்கு தானே நிகரா தாதை திருசுதனா மனுகுலம் தன்னை மீட்க மானிடராக வந்த உனக்கு நிகரானவர் இந்த உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, என்று உயிரோடு இருக்கிறவரே, உம்முடைய நியாயங்கள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதே, குறைவை மாற்றுகிறதே, புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறது என்று சொன்னேன். என் ஜனங்களுக்கு சொன்னேன். அதை நம்பி யாரெல்லாம் திருச்சம்பத்தில் விழுகிறார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதி. என்ன விரும்பி வந்தார்களோ கொடுத்து அனுப்பும்.
வேலையற்றோருக்கு வேலையை தார், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை தார், திருமணம் நடக்காத திருமணங்கள் நடக்கட்டும். மாய மந்திர சக்திகளை சபிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் படிக்கிற குழந்தைகளை, பரீட்சை எழுதிக்கிற மக்களை ஆசீர்வதி. இந்த திருச்சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வலது பக்கம் இடது பக்கம் எல்லை விரிவாகட்டும். இந்த டயசிஸ், இந்த ஸ்தாபனம் இந்தியா முழுவதும் உலகமெங்கும் பரவி விரிவேற்றும். அருமை பெராயர், அருமை பிள்ளைகள், குருமார்கள், உதவியா இருக்கிற பிள்ளைகள், அன்பு மகன் கோல்டன், மகள், அவள் செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றுமே தேவ கிருபை இருக்கட்டும். விதைத்த விதம் 1 30 60 100 பலந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கட்டும். அறியாத ஜாதியை வரவழைப்பாய். என் ஜப ஸ்தூப ஸ்தலம் இந்த இடத்திலிருந்து எழும்பும். ராஜாக்கள் கால்நடையாய் வருவார்கள். சீக்கிரத்தில் இங்கே ஒரு எழுப்புதல் அக்னியை நான் பற்ற வைப்பேன். குதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள். நீ ஒருபோது வெக்கப்பட்டு போக மாட்டா என்ற வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும்படி சமூகம் முன்னும் வந்து காத்துக்கொள்ளட்டும். விதைத்த விதை 1 100 பலந்து ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கட்டும். நான் அப்பிரஜனமான ஊழியக்காரன், தேவரை சேச்சன காரியத்தை மட்டும் செய்து இயேசுக்கு துதிகரம் செலுத்துகிறேன். சகலத்தை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். ஒரு நாமத்தை மட்டும் மயப்படுத்தும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, என் பிள்ளைக்கு போய் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுது இத்தனால் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடுக்காய் கோடாகுடி நன்றி, கோடாகுடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.